தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இதுவரை பற்றாக்குறையுடன் பதிவாகி இருக்கிறது. நடா புயலும் எதிர்பார்த்த அளவு மழை கொடுக்காத நிலையில் வங்கக்கடலில் தற்போது புயல் உருவாகும் சூழல் இருக்கிறது. இதன் தற்போதைய நிலை பாதை குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். தென்கிழக்கு வங்கக்கடலில் விசாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. மேலும் இது வரும் 24 மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 48 மணி நேரத்தில் இது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் இது வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழகம் மற்றும் சென்னை மற்றும் ஆந்திரா, ஒரிசா பகுதிகளில் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஏற்பட்ட அந்த நடா புயல் அந்த அளவுக்கு மழை பொழிவை தமிழகத்தில் கொடுக்கவிட்டாலும் இது ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய புயலானது உருவாகும் பட்சத்தில் தமிழகத்திற்கு மழை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது.